grow in holiness. பரிசுத்தத்திலே வளருங்கள். grow in holiness. பரிசுத்தமா இருங்கள் நான் சொல்லல, பரிசுத்தத்திலே வளருங்கள்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா பரிசுத்தங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறவனை பார்த்து பரிசுத்தமாக முடியாது. அது ஆண்டவர் தான் செய்கிறது. ஆனா பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமாகிறது மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. An unclean man cannot make himself clean. That only Christ has to do. And when Christ cleanses a man, he has got a homework and personal responsibility to grow in holiness. That's the truth. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, that is his responsibility. அதனால தான் நான் சொன்னேன், பரிசுத்தத்தில் வளருங்கள். எடுத்துக்காட்டாக இந்த 5ஆம் அத்தியாயத்தை பாருங்க. அதுல 13ல இருந்து அந்த 20 வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? நீங்க பூமிக்கு உப்புங்கிறாரு, அப்புறம் அடுத்தாப்புல உலகத்துக்கு வெளிச்சங்கிறாரு, அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உப்பு வெளிச்சங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க, சால்ட். இப்ப நம்ம பிரச்சனையே என்னன்னு சொன்னா, பூமிக்கு ஆண்டவர் நம்ம உப்பா வச்சிருக்கிறாரு, பட் நம்ம என்ன செய்யறோம்? உப்பா இருக்கிறதுக்கு பதிலாக உப்பு கரிக்கிறோம். So instead of being salt, we are salty. Instead of being a light, we are too flashy. அதே மாதிரி வெளிச்சமா தான் இருக்கணும் ஒழிய கண்ணு கூச்சமா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஜனை தான் ரொம்ப நம்ம ப்ளோ பண்றோம். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம இருந்தோம்னு சொன்னா, பா இந்த பிரதரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா, இந்த சிஸ்டரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா, எவ்வளோ ஒரு ஒரு பிளசண்டா, ஒரு ரிலாக்ஸ்டா, நம்ம இருக்கிற டென்ஷன்லாம் போய் எப்படி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம்னு சொல்லி இருக்கணும். இது நீங்களா ரியலைஸ் பண்ணி, சிலரோடலாம் நீங்க போய் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வந்தா உங்க ப்ராப்ளத்தை சொல்ல போய் கூட கொஞ்சம் ப்ராப்ளத்தை அவங்க உங்க மண்டையில ஏத்தி, ப்ராப்ளம் மட்டும் இல்ல கன்ஃபியூஷனை ஏத்தி, தேவையில்லாத ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் உங்க மூளைக்குள்ள தள்ளி, நீங்க அந்த குப்பையை தூக்கிக்கிட்டே அலைஞ்சி, குப்பை கூலம் அநேகருடைய மைண்டு. குப்பைனா குப்பை, பெருக்கி போட்ட எல்லா குப்பையும் அவங்க தலையில, அது டஸ்ட்பின்ல தூக்கி போட்டது மட்டும் இல்ல, அவன் ஏற்கனவே வண்டியில எடுத்துட்டு போனதெல்லாம் திரும்ப போய் தோண்டி, மைண்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஒரு டர்ட்டி திங்ஸ், things which defile, things which are detestable, அருவருக்கப்படத்தக்க காரியம், தேவையில்லாத காரியம். ஆண்டவர் நம்மளை இருக்கிற நிலைமையை மறுபடியும் கெடுக்கிறதுக்கு நம்ம உருவாக்கல, அழைக்கல. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு உப்பா இருக்கணும். எந்த அளவுல நம்ம அந்த ஒரு உப்பா இருந்து ஒரு வெளிச்சமா இருந்து மற்றவர்கள் நம்ம செய்யணுமோ, நம்ம சுற்றி உள்ள ஒரு சமுதாயம், குடும்பம்னாலும் சரி, பிள்ளைகள்னாலும் சரி. பிள்ளைங்கள்லாம் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பா அம்மா இருந்தா வீட்டு வெளியே போறவங்க, அவங்க எங்கேயா வெளியே போனா அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, ஐயோ நமக்கு இவங்களோட இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த மாதிரி காரியங்கள். அதே மாதிரி நம்ம நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆனா மேனேஜ் பண்ணுவோம், டிப்ளமேட்டிக்கா ரிலேட் பண்ணுவோம். ஒரு டிப்ளமேட்டிக்கா, அதாவது எப்படின்னு சொன்னா, அப்படி ரொம்ப ஞானமா அப்படி நம்ம நடந்துக்கவே ஒழிய உண்மையா ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள நமக்கு போக முடியாது. அது காரணம் என்ன? கர்த்தர் நம்ம ஒரு சால்ட்டாகவும் ஒரு லைட்டாகவும் அழைத்து மற்றவங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கிறதுக்காக நம்ம செய்யணும். நான் 2 கேள்வி எப்பவுமே எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி விரும்புவேன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், will this please God? Will this bless others? நான் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா, மனிதருக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? இந்த 2 கேள்வியும் கேட்டுக்கணும். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற சில காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது மனுஷன் ஆசீர்வதிக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கேயோ அந்த வசனத்தை நம்ம தப்பா புரிஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். பட் நார்மலா ஹோலினஸ் சொன்னா, வாட் எவர் தட் மேன் டஸ், it pleases God. That's one side of the truth. And it blesses people. That's the other side of the truth. உண்மையான பரிசுத்தம் என்றால் என்ன? அந்த மனிதன் செய்கிற காரியங்கள் ஒரு பக்கத்திலே ஆண்டவரை பிரியப்படுத்தும், மறு பக்கத்திலே மனிதருக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஏன்னு சொன்னா, ஆண்டவருடைய காரியங்களை எப்பவுமே இந்த 2ம் சேர்ந்தது. தேவனை முழு இதயத்தோடு நேசி, மனிதனை உன்னை போல் நேசி. இந்த 2ம் எப்பொழுதும் இணை பிரியாத காரியம். ஸோ நம்ம செய்கிற எல்லா காரியங்கள்லையும் இந்த மாதிரி இந்த 2 கேள்வியும் நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னு சொன்னா, பரிசுத்தத்துல வளர்றது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, அந்த 20ஆம் வசனத்துல பாருங்க, அந்த 5ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்துல, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர்களுடைய புனிதத்திலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் விண்ணரசில் நீங்கள் நுழைய மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப ஏன் அப்படி சொன்னாரு? அப்ப நம்ம அப்படி சொன்னோன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
இந்த பரிசேயர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையவே கிடையாது, கெட்டையவே கிடையாது. நான் அப்படிதான் நினைச்சேன் ரொம்ப ஆரம்பத்துல. பரிசேயன்னு சொன்ன உடனே அவன் கெட்டவன் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த பரிசேயங்க தான் அந்த காலத்துல ரொம்ப பரிசுத்தமானவன், ரொம்ப பரிசுத்தமானவன். இந்த மோசேயினுடைய பிரமாண சட்டங்கள் எல்லாம் அப்படி துல்லியமாக எழுத்தின்படி நாம் அப்படியே கீழ்ப்படியணும்னு சொல்லி முழு முயற்சியே எடுக்கிறோம். அதனால்தான் பவுல் பின்னால தன்னை குறித்து பெருமை பாராட்டும் பொழுதெல்லாம் அவன் நியாயப்பிரமாணத்தை பொறுத்தளவுல நான் பரிசேயன்னு சொல்றான். மற்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனா பாரிசிஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. ஸோ அவன் சொன்னா நான் வந்து ஒரு பாரிசி அப்படிங்க. பட் அவங்களுடைய ஒரு மெயின் பிரச்சனை என்ன? ஏன் ஆண்டு சொன்னார் பரிசேயரை விட உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு சொன்னா, பரிசேயனுடைய மெயின் பிரச்சனையே என்னன்னா மற்றவங்களை குறைவா நினைப்பாங்க, தங்களை வந்து பெருசா நினைப்பாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டு சொன்னார். 2 பேருக்கு ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போறான். ஒருத்தன் வந்து பரிசேயன், ஒருத்தன் வந்து ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்ன சொல்றான்? நான் ஜெபம் பண்றேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் அதை பண்றேன், அதை செய்யறதில்ல, இதை செய்யறதில்ல. அப்படியே ஒரு ஆமீன் போட்டு போயிருந்தாவது அவனுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும். பட் அவன் அதுல இல்லாம இன்னொன்னு அவன் ஆட் பண்ணான். என்ன பண்ணான்னா, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு. இப்ப அவனை யார் கேட்டது? அது நீ போனியா உன் சோழியை பார்த்துட்டு வர வேண்டியது. பட் இவன் என்ன சொல்றான்? தன்னை பற்றி சொல்ற முதலாவது தன்னை பற்றி ஆண்டவருக்கு போய் அறிக்கை செய்யறது. நம்ம வந்து நம்மளை பற்றி சொல்றதுக்காக ஜெபத்துக்கு போறோம், அதுக்கு இல்ல. அதே முதல்ல தப்பு. அதை விட இன்னொன்னு என்ன பண்ணா, நான் இந்த ஆயக்காரனை போல் இராதபடி ஆளு உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். வர்ஷிப்பை பாருங்க, உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் அப்படின்னு. சரிப்பா நீங்க வந்தபடியே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். உங்களுக்கு புரியுதா? இதான் பரிசு. அப்புறம் ஒரு பரிசேயன் வீட்டுல இருக்கும்போதுதான், நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா, ஒரு பரிசேயன் வீட்டுல இருக்கும்போதுதான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை விட இந்த ஆயக்காரரும் வேசிகளும் ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ள சீக்கிரமா போயிருவாங்க, முன்னால போயிருவாங்க. யோசித்து பாருங்க. ஒரு 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 பிரசங்கியார் வந்து உங்க ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு. அப்போ அந்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் சிலர்லாம் இருக்காங்க, ரொம்ப ஒன்றும் ஆள் சரியில்லைங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே சரி கிடையாது அப்படி இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்று அவர் திருப்பி சாப்பாடு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், ஆனா உங்களை விட அவங்க முன்னால போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும்? இல்ல ஜஸ்ட் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பைபிள் படிக்கும் போது அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதே தான் சொன்னார், உங்களை விட அவங்க முதல்ல போயிடுவாங்க. அந்த காலத்துல வந்து வேசின்னு சொன்னா சும்மா ஏதோ திடீர்னு சொல்லி யாராவது ஒரு ஆம்பளை கூட போன ஆள் கிடையாது. வேசின்னு சொன்னா அதே தொழில், ரெட் லைட் ஏரியாவில் உள்ள ஒரு ஆள், அதுக்கு தான் வேசி. ஹார்லட் அப்படின்னு சொல்லி சொன்னா சும்மா நாட் ஆர்டினரி அடல்ட்ரஸ், ஏதோ திடீர்னு வாழ்க்கையில் தவறு விழுந்தது உங்களை பற்றி சொல்றது இல்லை. அவங்க லைஃபே அதுதான், தினம் அதே வேலையா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு முன்னால போயிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு பரிசேயன் வீட்டில் சொல்றாரு. அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம் என்ன தெரியுமா? தன்னை பெருசா நினைச்சு மற்றவங்களை குறைவா நினைக்கிறது. சரியே கிடையாது. நம்ம நிறைய நேரம் அந்த மாதிரி நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது வந்து ஏதோ ஒரு பெரிய பிளண்டர் பண்ணாதான் சரின்னு நினைக்கிறோம். பட் ஆண்டவருடைய பார்வையில மற்றவர்களை குறைவா நினைப்பது ஆண்டவரால் தாங்கி முடிக்கொள்ள முடியாத ஒரு காரணம். நான் எப்பவும் நினைக்கிறது, பரலோகத்துக்கு போனா நமக்கெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த அநேக நபர்கள் அங்க இருக்க மாட்டாங்க, எதிர்பாராத நபர்கள் அங்க வந்து நிறைஞ்சிருவாங்க. நான் சும்மா என்னோட யூகத்துல சொல்லல, இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், முந்தினோர் பிந்தினோர் ஆகும், பிந்தினோர் முந்தினோர் இருப்பார்கள் சொன்னார். இருக்கலாம்னு சொல்லல, இருப்பார்கள். பாசிபிலிட்டியை சொல்லல, இட் வில் ஹேப்பன் சொன்னார். அதுக்கு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப எதுக்காக நம்ம மற்றவங்களை நம்ம குறைவா நினைக்கிறோம்? நம்மளை நம்ம சரியா சீர்தூக்கி பார்க்கணும். அங்க ஒரு ஏசாயா இருந்தான், அந்த சம்பவத்தை திடீர்னு உன் மனசு கொண்டான். ஏசாயா 1ஆம் அத்தியாயம் வாசிப்பாருங்க, 2ஆம் அத்தியாயம், 3ஆம் அத்தியாயம், 4ஆம் அத்தியாயம், 5ஆம். ஐயோ உனக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி அடிச்சுமா ஓசை வந்து ஐயோக்களை வந்து அள்ளி வீசினான் ஜனங்கள் மேல. ஏன்னா அவன் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, 4 ராஜாக்கள் நடுவில் ஒளிஞ்சது ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. பட் 6ஆம் அத்தியாயத்துல என்னது வந்தான் தெரியுமா? மற்றவங்களுக்கு போட்ட ஐயோவை தான் மேல போட்டான். அது வரைக்கும் ஓ அன்டு அதர்ஸ், இப்போ ஓ அன்டு மீ. ஐயோ நான் அதமான், ஐயோ நான் அதமான். ஏன்? இது வரைக்கும் அவன் நிறைய ராஜாக்களை பார்த்தான், ஆனா இப்பொழுது என்ன? ராஜாதி ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொன்னான். சோ நம்ம வந்து மற்றவங்களை பார்த்துட்டே இருக்கிறோம். பட் அதெல்லாம் கழிஞ்ச உடனே, அந்த ஆண்டவருடைய விஷன் நமக்கு சரியான விஷன் கிடைச்ச உடனே மனுஷன் செய்யறது என்ன தெரியுமா? தன்னை அருவருக்கிறான், தன்னை அருவருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? மற்றவங்களாம் அசுத்த உதடுன்னு சொல்லல, நான் அசுத்தர் உள்ள மனுஷன்,
நான் அசுத்தம் உள்ள மனுஷன் நடுவுல வாசமா இருக்கிறேன். அப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கன்ஃபெஷன் வந்து மற்றவங்களை பற்றி உள்ள கம்ப்ளைண்ட் இல்ல, தன்னை பற்றி உள்ள ஆனஸ்ட் கன்ஃபெஷன். மற்றவர்களை பற்றி அவன் சொல்லுகிற புறங்கூறுதல் அல்ல, தன்னுடைய அகத்தை பற்றி அவன் ஆண்டவருடைய நம் சமூகத்திலே திறந்து கொட்டி கொண்டிருக்கிறான். அப்போ உடனே ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு புது கிளென்சிங் கொடுக்கிறார். அது வரைக்கும் அவன் வந்து பாவியா இல்ல, ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறான். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அவனுக்கு ஒரு புதிய ஒரு தொடுதல், ஒரு புதிய ஒரு அக்கினி, ஒரு புதிய ஒரு தெளிவு, புனிதத்தை ஆண்டவங்க கட்டளை. அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு வசனம் எடுங்க, ஏசாயா 64 அத்தியாயம். உங்களுக்கு நீங்க ஏற்கனவே இந்த பகுதியை வாசித்திருப்பீங்க, பட் இப்போ இந்த செய்தியோட நீங்க அதை யோசித்து பாருங்க, அது எவ்வளவு அழகா வருதுன்னு சொல்லி. ஏசாயா 64 முதலாம் அத்தியாயத்தை பாருங்க. 64 அத்தியாயம் முதல் வசனத்தை பாருங்க. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும். சந்நிதி அதாவது பிரசன்ஸ் ஆஃப் காடை பற்றி சொல்லுது. பிரசன்ஸ் ஆஃப் காடை பற்றி சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல வருது. ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ள நுழையும் போது எப்படி இருக்கு? நாங்கள் அனைவரும், ஒரு சிலர் மட்டும் இல்ல, அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம், நான் எதெல்லாம் சரியா என் வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கணும், நான் மற்றவனோட பெட்டர் நினைச்சிட்டு இருக்கணும். all our righteousness, not only all of us but also all our righteousness are filthy rags. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம நல்லா இருக்கும்னு, பட் ஆண்டவருடைய பிரசன்னத்துல போகும்போது, உம்முடைய சந்நிதிக்குள் போகும் பொழுது, அதான் அந்த 1ஆம் வசனம், உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக வரும் பொழுது அங்கதான் வந்து எப்படின்னு சொல்லி தெரியும். டிம் லைட்ல இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே நம்ம நல்லா தான் தெரியும். பிரைட் லைட்ல போன பிறகுதான் ஐயோ எவ்வளோ அழுக்குகளும் எவ்வளோ பழுவும் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மால கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஒரு பயிற்சி எப்பொழுதும் மேற்கொள்ளுங்க. தினம் ராத்திரி போகும்பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி என்ன நல்லா பத்திரமா காத்துக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் கூட இன்னொரு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து, இன்னைக்கு நான் என்னெல்லாம் பேசினேன், எங்கெல்லாம் போனேன், எந்த வார்த்தைகளெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம், இத்தனை பேரை நான் புண்படுத்திட்டேன், கண்கள் எப்படி இருந்தது, கரங்கள் எப்படி இருந்தது, கால்கள் எங்கே விரைந்தன, என் இருதயம் எப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்தன, இதெல்லாம் ஒரு டைம் எடுத்து ஒரு கிளென்சிங். குளிக்க வேண்டாம், கால் கழுவணும். படுக்க போகும்னால கால் கழுவணும் இல்லை, குளிக்க வேண்டிய இல்லை, ஏன்னா நம்மலாம் குளிச்சிட்டோம் ஏற்கனவே, எல்லாத்தையும் கழுவணும்னு அவசரம் இல்லை. சும்மா தெருவில் நடக்கும்போது நம்ம தெருவில் என்ன உருளவா செய்கிறோம், நடந்து தான் போகிறோம், ஆனால் தூசி இருக்கு, அதனால தான் வீட்டுக்கு வந்து நம்ம கால் கழுவோம். அதுதான் பேதர் விட்டு ஆண்டவர் சொன்னார், மொத்தமாக நீ குளிக்க வேண்டாம், ஏன்னா நீ குளிச்சுட்ட, உன்னை நான் நிதியமான ஆக்கிட்டேன், ஆனா நீ உன் கால் அழுக்கா இருக்கு, ஏன்னா நடந்து போறல, உன்னுடைய ரெகுலர் டெய்லி வாக்ல உனக்கு கால் அழுக்கா, அந்த காலை நான் கழுவி விடுறேன். அப்பதான் என்ன என்று உண்டு, எனக்கும் உனக்கும் பங்கு, அப்பதான் எனக்கும் உனக்கும் அந்த ஃபெலோஷிப், அப்பதான் எனக்கும் உனக்கும் அந்த ஐக்கியம் உண்டு. அப்ப ஆண்டவரோட ஐக்கியத்தை நம்ம எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டுமானா ரொம்ப சிம்பிள், டெய்லி கிளென்சிங், பீரியாடிக் செல்ஃப் எக்ஸாமினேஷன், தினமும் கழுவப்படுதல், அவ்வப்பொழுது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம மறந்தே விடக்கூடாது. எத்தனை காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும், எத்தனை காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நான் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி, அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பாருங்க. ஸ்டே, grow in holiness, பரிசுத்தத்திலே வளருங்கள்.